வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன, ரசம். புளியே போடாமல் ஒரு அருமையாக ரசம் பண்ண போகிறோம். அந்த ரசம் எனக்கு என்ன, லெமன் ரசம். ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் ஈஸியாக எனக்கு வீட்டில் பண்ண முடியும். இதோட கொள்ளுவடை, அதுவும் பர்டிகுலராக கொள்ளுவடை வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்ன கேட்டிங்கன்னா, சூடு ஆறின பிறகு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. இன்றைக்கி இந்த கொள்ளுவடை ரொம்ப டேஸ்ட்டியாக முறுமுறுன்னு எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்முறையை பார்க்கலாம். லெமன் ரசத்துக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், இஞ்சி 4 ஸ்லைஸ், பூண்டு 10லேருந்து 15 பல், காய்ந்த மிளகாய் 3 நம்பர், சீரகம் அரை டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் அரை டீஸ்பூன், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, எலுமிச்சப்பழம் 1, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கட் பண்ணி வச்சுருக்க அந்த இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் நல்லா இடிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த ரசத்தில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இஞ்சி சேர்க்க மாட்டாங்க. ஆனால் லெமன் ரசத்துக்கு கண்டிப்பாக இஞ்சி இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும், அந்த லெமனோட ஷார்ப்பான தன்மையை கொடுக்கும். அதனால் இஞ்சி சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த இஞ்சி இந்த பச்சை மிளகாய் இடித்த பிறகு இந்த மாதிரி பக்குவத்தில் இடிச்சிருங்க. அதே உரலில் போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பூண்டை இடிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த பூண்டு இடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பாதியாக இடிக்க வேண்டாம், நல்லா நைஸாகவே இடிக்கலாம். அப்போ தான் அந்த தக்காளி, அந்த இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பக்குவத்தில் இடிக்கணும்னு சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு மண்சட்டியில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் அதிகமாக தேவையில்லை ரசத்துக்கு எப்போவுமே. இதுக்கப்புறம் இந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா தாளிக்க விடுங்க. அதாவது நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு சீரகம். எப்போவுமே இந்த மாதிரி ரசத்துக்கு வந்து கடுகோட தன்மை கம்மியாக இருக்கணும், சீரகம் வந்து அதிகமாக இருக்கணும். சீரகம் ஃப்ளேவர் தான் ரொம்ப எடுத்து கொடுக்கும், சரிங்களா? அதனால் அந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் இடித்து வச்சுருக்க அந்த இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வர டைமில் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போடுறோம். இந்த காஞ்ச மிளகாவும் நல்லா காரத்தை கொடுக்கும். அதனால் காஞ்ச மிளகாய் உடச்சி போட்டிருக்கோம். விதையோடு போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இந்த பச்சை கருவேப்பிலையும் போடுறோம். இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் வந்திருக்கும். அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போடுறோம். தக்காளி யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து 2 தக்காளி சொல்லியிருக்கேன். இதே நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா பெரிய சைஸ் தக்காளி பண்ணால் 1 போதும். இல்லை பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா 2 போடலாம். ஏன்னா அந்த புளிப்பு தன்மை மாறும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தக்காளியை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடுன்னு சொல்கிறேன். இதோட கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. அந்த தக்காளியை வந்து வதக்காமல் நம்ம அப்படியே குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதனால் தண்ணி ஊற்றி பாயில் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகிட்டுனா, அந்த தக்காளி முழுசாகவே இருக்கும். அதனால தான் தண்ணி ஊற்றி பாயில் பண்ண சொல்கிறோம். வதக்கிட்டால் அந்த தக்காளி வந்து மசிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் நல்லா பாயில் பண்ண சொல்கிறோம். இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வேக வச்ச அந்த பருப்பு தண்ணி, பாசி பருப்பு வந்து நல்ல ஒரு பெரிய கப் அளவுக்கு வேக வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு 20 கிராம் இல்லை ஒரு 50 கிராம் பருப்பு நீங்கள் வேக வைக்கிறீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா எக்ஸஸாக வச்சு வேக வச்சு அப்புறம் தண்ணி ஊற்றுங்க. இந்த தண்ணி ஊற்றின பிறகு உப்பு போடுறோம். உப்பு போட்ட உடனே கொஞ்சம் லைட்டாக அந்த நுரை தள்ளுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக கொதி வரும் பார்த்திங்கன்னா, அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கொத்தமல்லி. கொதிக்கக்கூடாது. இந்த ரசத்தை நீங்கள் எப்படி பண்ணாலும் நல்லா அருமையாக வரும். நீங்கள் நார்மலாக மிளகு, சீரகம், புளி ஊற்றி பண்ணுற ரசம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டு, நிறைய பேருக்கு சரியாக வராது. ஆனால் இந்த ரசம் வந்து கொஞ்சம் கொதிச்சாலும் ஒன்று தவிர எதுவுமே இல்லை, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அந்த கொத்தமல்லி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பெருங்காயம் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குது ரசம், கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு 1 ஹவர் நல்லா ஆற விட்டுருங்க. சூடு ஆறின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சு விடுறோம். சூடோடு போட்டு மிக்ஸ் பண்ணினா அந்த எலுமிச்சைப்பழம் சாரோட டேஸ்ட் மாறும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சூடு ஆறின பிறகு தான் இந்த எலுமிச்சைப்பழம் சாறை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆறின பிறகு எடுத்து நீங்கள் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மல் ரசத்துக்கும் இந்த ரசத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்தளவுக்கு பிரமாதமான ரசம். ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க.
கொள்ளு வடைக்கு தேவையான பொருட்கள்: கொள்ளு 1/4 கிலோ, கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5 - 6 நம்பர், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 3 நம்பர், இடிச்ச பூண்டு 15 - 20 பல்லு, பொடிசு நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த கொள்ளு வடைக்கு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கொள்ளு தண்ணியில் ஊற வச்சிருக்கோம். இந்த கொள்ளு எவ்வளோ நேரம் ஊற வச்சா நல்லது கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 5 - 6 மணி நல்லா ஊறணும். அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அந்த கொள்ளு மட்டுமே நீங்கள் அரைச்சி நீங்கள் போடும்போது அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு உங்களுக்கு சில பேர் பிடிக்காது. அதனால் கொஞ்சம் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறேன். அதிகமான கடலைப்பருப்பு வேண்டாம், சரிங்களா? இப்போது இந்த கொள்ளும் கடலைப்பருப்பும் நல்லா வடிகட்டி முடித்த பிறகு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 4 - 5 காஞ்ச மிளகா நீங்கள் போடலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போடுறோம். போட்ட பிறகு அரைக்க போகிறோம். அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அதே டைமில் அரைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, குறைன்னு அரைச்சிருக்கணும். தண்ணி போடாமல் அரைச்சா தான் கரெக்டாக வரும். தண்ணி போட்டு அரைச்சினா கண்டிப்பாக கொள்ளு கொஞ்சம் அரைக்கும் போது லூஸ் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது, தட்டி போட முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்தில் அரைச்சி எடுத்துடுறோம். இப்போ பார்த்தீங்களா, அந்த கொள்ளும் கடலைப்பருப்பும் நல்லா அரைச்சிருக்கும். அதே டைமில் கெட்டியான பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி வந்த பிறகு உருட்டி பாருங்கள். உருட்டி பார்க்கும்போது கையில் ப்ரெஸ் பண்ணினா உடையாமல் வரணும், சேர்ந்து வரணும். அதனால தான் இந்த மாதிரி அரைக்கணும் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இடித்து வச்சிருக்க பூண்டு. நீங்கள் நார்மலாக மசாலா வடைக்கு என்ன பொருள் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த வடைக்கும் யூஸ் பண்ணலாம். இடித்து வச்சிருக்க பூண்டு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இஞ்சி ரொம்ப முக்கியம் இந்த கொள்ளு வடையில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதே டைமில் கொஞ்சம் வேணால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இந்த மாதிரி வடை ப்ரிப்ரேஷன் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, இந்த மாதிரி வெங்காயம் போட்ட பிறகு அப்படியே விட்டுருவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மிக்ஸ் பண்ணுவோம். அப்போது லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எப்போவும் வெங்காயம் போட்ட பிறகு உடனே மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணணும், சரிங்களா? இதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. சில பேர் புதினா போடுவாங்க. ஆனால் கொள்ளு வடையில் புதினா போட்டோன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் புதினா யூஸ் பண்ணாதீங்க. மசாலா வடைக்கு புதினா யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் கம்பல்சரி. ஃப்ரை பண்ணுற எந்த ஒரு ரெசிபிலையும் நீங்கள் கண்டிப்பாக பெருங்காயம் யூஸ் பண்ணி ஆகணும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் சீரகம் யூஸ் பண்ணுறோம். சீரகம் நார்மலாக வடைக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி கொள்ளு வடைக்கு சீரகம் கம்பல்சரி போட்டு யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் உருண்டையாக ரவுண்டாக உருட்ட வேண்டியதான். அதே டைமில் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏங்கிட்டனா அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அழகாக ரவுண்டாக உருட்டி பாருங்கள். இப்போது ரவுண்டாக உருட்டும் போது உடையக்கூடாது, ரொம்ப முக்கியம். உருட்டும் போதே உடஞ்சதுன்னா கண்டிப்பாக எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது உருட்டி முடித்த பிறகு நீங்கள் விரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் உடையாமல் வரணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, வடையை தட்டி போட வேண்டியதான். இந்த வடையை தட்டி போடுறதும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி 4 விரலை வச்சு நீங்கள் தட்டி போடும்போது நல்லா முறுமுறுன்னு வரும். திருப்பி நீங்கள் வடையை தட்டி போடும்போது கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் தண்ணி யூஸ் பண்ணலாம். வடையை சில பேர் உள்ளங்கையில் வச்சு தட்டி போடுவாங்க. இந்த ஆமை வடை மாதிரி போடுவாங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது அந்த கார்னர் பகுதி மட்டும் கொஞ்சம் முறுமுறும், நடுப்பகுதி சாஃப்டாக இருக்கும். ஆனால் கொள்ளு வடைக்கு இந்த மாதிரி தட்டி போடணும்டா, சரிங்களா? இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா சூடு ஆறின பிறகு சில பேர் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு தட்டணும்ல, அந்த மாதிரி மெலிசாக தட்டி போடுங்க. இப்போது எப்படி தட்டுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் 1 by 1 எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எண்ணெய் சூடு இல்லாமல் நீங்கள் ஃப்ரை பண்ணாலும் கண்டிப்பாக எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே டைமில் எண்ணெய் ரொம்ப சூடு வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கலர் வந்துடும், உள்ளே வேகாது, முறுமுறுன்னு வராது. இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால் எப்பவும் போல் நீங்கள் வீட்டில் கரெக்டான சூடில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அந்த வடை சூப்பராக வரும். என்னடா வடை ஃப்ரை பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னு நினைக்காமடா, எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய கடமை என்னோட கடமை, அதனால சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வடையோட ஒரு சூப்பராக சட்னி தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலராக கரெக்டான பக்குவத்தில் எடுத்திருக்கேன். வடையை எடுத்தீங்கன்னா உள்ளே இந்த வாழைப்பூ போட்ட மாதிரி இருக்கணும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கொள்ளு வடை எப்படி ரெடி பண்ணு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.